டெக்சாஸ் செயின்சா மேசகர் படங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ரெண்டாவது படம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் ஏற்கனவே போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அதை கண்டிப்பாக போய் செக் பண்ணிட்டு வாங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். போன படம் மாதிரியே இந்த படம் ஆரம்பிக்கும் போதும் சில வாக்கியங்களை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. போன படத்தில் நம்ம சாலி உயிர் தப்பிச்சிருந்திருப்பா. இந்த மாதிரி என் கூட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பிரதர்லாம் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்தோமே. போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு கில்லர்ஸும் இருந்த மாதிரியும் தெரியல, எந்த ஒரு விக்டிம்ஸும் இருந்த மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனா அவ சொல்ற மாதிரி இன்சிடென்ட் நடந்த மாதிரியே இல்ல. சாலி கொடுத்த இந்த கம்ப்ளைண்டின் பேர்ல வந்து தேடி பார்த்த போலீஸுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கொலைகள்லாம் நின்றுச்சான்னா கிடையாது. அடுத்து தொடர்ந்து 13 வருஷமும் அந்த தொடர் கொலைகளுங்கிறது நடந்துகிட்டே தான் இருந்தது டெக்சாஸ் முழுக்க. ஸோ அப்படி முதல் படத்தில் நடந்த அந்த கதையிலிருந்து ஒரு 13 வருஷம் கழிச்சு இந்த ஒரு கதை ஆரம்பிக்குது. லூசு பசங்க 2 பேர் கார்ல எங்கேயோ பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கிறானுங்க போல. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு ரேடியோ ப்ராட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. எந்த அளவுக்கு லூசு பசங்கன்னா கையில ஒரு கன்னை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற அங்க போர்டெல்லாம் இருக்கும், இந்த ஊர் பேர்லாம் வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இப்படி அரக்க பறக்க கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு பிக்கப் ட்ரக் ஒன்று வரும். அந்த ட்ரக்கை வேணும்னே வழி விடாத மாதிரி அந்த ட்ரக்கை இடிக்கிற மாதிரியே அவனுங்க வண்டியை ஓட்ட இவங்க விருப்பப்பட்ட மாதிரியே ஆப்போசிட்ல வந்து அந்த டிரைவருமே அவரோட ட்ரக்கை கொண்டு போய் வயலுக்குள்ள விட இவனுக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். பாத்தியா நாங்க தான் கெத்துங்கிற மாதிரி கத்திட்டு போவானுங்க. இவனுங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஒரு ப்ராட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தானுங்களே. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட்டை பண்ணுற அந்த ஒரு லேடி பேர் வனிதா. அந்த வனிதா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் இருப்பான், அவன் பேரை பீட்டர்னு வச்சுக்கலாம். இந்த லூசு பசங்க 2 பேருமே இப்போ இந்த வனிதாவோட ப்ராட்காஸ்ட் தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு லைவ் ப்ராட்காஸ்ட் தான். ஆகையால் அதுக்கு கால் பண்ணிட்டு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. ஸோ இவங்களோட எண்ட்ல இருந்து கட் பண்ண முடியாது, காலர் மட்டும்தான் கட் பண்ண முடியும் போல. அதனால வேற வழி இல்லாம இவனுங்க பேசுற இந்த 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வனிதாவும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பா. ஓ அப்படியா சார், சூப்பர் சார், அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாளா. கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிக்க இவங்க நேரம் ஒரு பிரிட்ஜு கிட்ட வந்து இருப்பாங்க. அப்போ இவங்க காரை வழி மறைக்கிற மாதிரி அங்க ஒரு பிக்கப் ட்ரக் வந்து நிக்குது. ரோட்ல இருந்து அவனுங்க அப்படியே கீழே தள்ளி விட்டுருந்தானுங்களே, அதே ட்ரக் தான். வண்டி எடுடா பைத்தியக்கார அப்படின்னு கத்திட்டு அந்த காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போகும்போது அந்த ட்ரக் டிரைவரும் அப்படியே பின்னாடியே கார் ரிவர்ஸ் கியர்ல போட்டு வந்துகிட்டு இருப்பானா. ஆஹா நம்மளோட பெரிய சைக்கோ கிட்ட எங்கேயாவது மாட்டிக்கிட்டோமோன்னு இவங்களுக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. வேகமா போகணும் தான் முயற்சி பண்றாங்க. ஆனா இவனுங்க எவ்வளவு வேகமா வரானுங்களோ அதே வேகத்துக்கு அந்த பிக்கப் ட்ரக் காரணமே ஈடு கொடுத்து ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல வனிதா இன்னுமே கால்ல தான் இருப்பா. ஸோ லைன்ல தான் இருக்கிறா. நடக்கிறது எல்லாமே அவளுக்கும் கேட்குது, இவங்க கத்துறதெல்லாம். இப்படி இருக்கும்போது அந்த பிக்கப் ட்ரக் மேல ஒரு உருவம் வந்து நிற்கும். அண்ட் இவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல அந்த ஒரு பெரிய ட்ரக்கு கடியில டயர் கடியில விழுந்து செத்து போனான்ல அவனோட பாடி தான் இது. அவனோட தலையை எடுத்து ஒரு சூட் மாதிரி செஞ்சுக்கிட்டு அந்த கில்லர் தான் இப்போ இவங்களை அட்டாக் பண்றதுக்காக செயின்ஸா வச்சு அப்படி இப்படி ஆட்டிக்கிட்டு இருப்பான். கையில இருக்கிற ரம்பத்தை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னுமே பயம் வர ஆரம்பிக்குது. வேகமா போகணும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. அந்த கில்லருமே ரம்பத்தை வச்சு காரை கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்க இப்போ இந்த காரை அறுக்கிற இந்த சத்தங்கள், இவங்க அலற இந்த சத்தங்கள், இது எல்லாத்தையும் வனிதாவும் கேட்கறா. அந்த கார்ல வந்துட்டு இருந்தவனுக்கு அப்பதான் புத்தி வந்து கையில கன் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க. ஆனா வெளியில போட்டுக்கிட்டு இருந்த அந்த மாஸ்க் மட்டும் தான் டேமேஜ் ஆகுதே தவிர உள்ள இருக்கிற அந்த கில்லர் அவன் நல்லா தான் இருக்கிறான். அந்த மாஸ்க் முகத்தை பார்த்து இவங்களால சகிக்க முடியல. இதுல அந்த லெதர் ஃபேஸை போட்டு அந்த கில்லர் வேற லைக் அந்த தோல் முகத்தோட இருப்பான்ல, அவ்வளவுதான். அப்படியே அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கும் போது அந்த டிரைவரோட தலைங்கிறது தனியா பொழந்ததுல இருந்து ரத்தம் பொல பொலன்னு ஊத்திக்கிட்டு இருக்குது. அதான் டிரைவர் செத்துட்டானே, அவ்வளவு வேகமா வந்து அந்த காருங்கிறது ஒரு இடத்துல போய் மோத இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த வனிதாக்கும் ஓகே ஏதோ ஒன்று ரோட்ல நடந்திருக்கு, அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்கிற விஷயம் அவளுக்கு புரிய வர அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அதை என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆபீசர்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அங்க மெயினா லெஃப்டி அப்படின்னு ஒரு ரேஞ்சர் ஒருத்தர் வந்திருப்பாரு. அண்ட் இந்த லெஃப்டிங்கிற ஒரு முதல் படத்துல எஸ்கேப் ஆன அந்த சாலி, அதுக்கப்புறம் அந்த வீல் சேர்ல இருந்த அந்த பையன் இருக்கிறான்ல பிராங்க்லின், இவங்க 2 பேரோட அங்கிளா இருக்கும். 13-14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாலி தான் இந்த மாதிரி எங்களை கொலை பண்றதுக்காக செயின்ஸா வச்சுட்டுலாம் சில பேர் துரத்துனாங்கன்னு சொல்லியிருப்பாள்ல, அதனால தான் இது அது ரிலேட்டடா இருக்குமா அப்படின்னு தேடி வந்திருப்பாரு. அதை ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஏதோ ரம்பத்தை வச்சு அறுத்த மாதிரியான டேமேஜஸ் இருக்கிறதையுமே அவரு கவனிக்கிறாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊரோட ஷெரீஃப்லாம் வர, லெஃப்டி உனக்கு வேற வேலையே இல்லையா, எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் வந்துருவியா, முதல்ல தள்ளி நிலை பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஷெரீஃப்லாம் கத்தி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டிவ் தான் நம்ம லெஃப்ட் கிட்ட வந்துட்டு, தலை 13-14 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிராங்க்லின் அப்படிங்கிற சொந்தக்கார பையனை இழந்துட்டாங்கிறதுலாம் ஓகே தான். ஆனா அதுக்குன்னு ஊருக்குள்ள செத்து போற இல்ல ஆக்சிடென்ட் ஆகுற இந்த யங்ஸ்டர்ஸோட கேஸ்ல எல்லாம் வந்து அந்த செயின்சா மேசக்கர் லிங்க் ஆயிருக்கும்ல, நினைக்காதையான்னு சொல்லிட்டு இருப்பாரு.
சாலி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு செயின்ஸா மேசக்கருங்கிற மாதிரி தான் அந்த கேஸ் அவங்க கூப்பிடுவாங்க. இருந்தாலும் அந்த கேஸ் வந்து ஒரு பொய் தான், அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த டிடெக்டிவும் நம்ம லெஃப்டி கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம லெஃப்டி அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே அந்த டிடெக்டிவ், ஐயோ இதுலாம் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிட்டு இருக்காதியா, ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணா. எல்லாத்துக்கும் சரின்னு தலையாட்டிட்டு லெஃப்டி அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி டிடெக்டிவை பார்த்து, சரி இந்த கேஸை முடிக்கணும்னா முதல்ல இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் முதல்ல நீ நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்ணுற வழியை பாரு. அப்போக்கு இது யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை ஐ விட்னஸ்க்கு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து பார்ப்பாங்க. இந்த கேஸை ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிருப்பாரா. அடுத்த நாள் காலையில நம்ம வனிதா இருக்கிறாள், அவ இந்த லெஃப்டியை வந்து மீட் பண்றா. நம்ம லெஃப்டி சொன்ன மாதிரியே அந்த டிடெக்டிவ் நியூஸ் பேப்பர்ல இதை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு போல. அதை பார்த்துட்டு தான் வனிதா வந்திருக்கா. நேற்று நடந்த இன்சிடென்ட்டை நாங்கள் பார்க்கல, இருந்தாலும் கேட்டிருக்கோன்னு சொல்லி ஒரு டேப் எடுத்து காட்டுவா. இந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல வேலை பார்க்குறோம். அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அவனுங்க எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இதில் ஏதோ ரம்பத்தெல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்டிருந்தது. இதை நீங்க கண்டிப்பாக கேட்டே ஆகணும்னு சொன்னா, ஓகே நாங்கள் கேட்குறோம், நீங்க முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லும்போது வனிதா கேட்க மாட்டேங்கிறா. அதெல்லாம் முடியாது, நானும் உங்க கூடவே இருப்பேன், நானும் இந்த கேஸ்ல வந்து ஒரு பார்ட்டா இருப்பேன்னு சொல்லுவாளா. புள்ள இது ஒன்றும் படம் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, இது ஆக்சுவலா ஃபீல்டில் இறங்கி நாங்கள் ஒர்க் பண்ற விஷயங்கள். ஸோ அதனால என்ன நடந்ததுன்னு தேடி போற இடத்துல நம்மளோட கதையே முடிக்கிற அளவுக்கான சம்பவங்கள் இது. அதனால பொதுமக்களான உங்களை மாதிரியான ஆளுங்களை கேஸ்ல இன்வால்வ் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு வனிதாவை அங்கிருந்து அனுப்பி விட்டுருவான். அதுக்கப்புறம் வனிதா அவ கூட வேலை செய்யற அந்த கோவர்கர் இருப்பான்ல பீட்டர்னு, அவன் கூட ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாளா. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஊர்லேயே வந்து யாரு பெஸ்ட் செஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் போல. அதில் ட்ரேட்டன் அப்படின்னு ஒரு வயசான நபரை தான் ஹானர் பண்ணுற மாதிரி. ஸோ அவருக்கு தான் ஒரு கப் நிறைய வந்து சில்லி எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ட்ரேட்டனுங்கிறவன் யாரான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கேஸ் ஸ்டேஷனோட ஓனர் ஒருத்தர் இருந்தான்ல, அவனே தான். ஒரு பக்கம் சமையல், இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டேஷன், யாருக்கும் தெரியாத மறுபக்கம் அவன் ஒரு கொலகாரன். பேரலாம் இந்த லெஃப்டி இருக்கிறார்ல, ஸோ அவரு இந்த செயின்ஸாலாம் விற்கிற மாதிரி, இந்த ரம்பம்லாம் விற்கிற மாதிரி ஒரு கடைக்கு போயிருப்பாரா. கடைக்கு போனவர் அங்க இருக்கிற ஒரு ரம்பத்தை செலக்ட் பண்றதுக்குள்ள அந்த ஆள் பண்ற அலப்பறம் இருக்கும் பார்க்கணும். அதை எடுத்துட்டு இதை வெட்டுற மாதிரி, இதை எடுத்துட்டு இதை வெட்டுற மாதிரின்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருப்பான். சரி ஃபைனலா அவனுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டானே, வாங்கிட்டு வரும்போதாவது சும்மா போவானு பார்த்தா அங்க சும்மா கிடக்கிற ஒரு மரக்கட்டையை பிடிச்சிட்டு வீம்புக்குன்னு பிடிச்சி அதை வெட்டிக்கிட்டு இருப்பானா. அடுத்த சீன்ல இந்த வனிதாவை வேலை செய்யற ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க முன்னாடியே நம்ம லெஃப்டியை கொண்டு வந்துருப்பாரா. இதோட நிக்காத கிளம்புன்னு அடிச்சு பத்தி விட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு என்ன என்னோட ரேடியோ ஸ்டேஷன் மட்டும் வந்து உட்காந்து இருக்காரு. ஏன் ராசா உனக்கு ஏதாவது உதவி கீதே தேவைப்படுமாங்கிற மாதிரி பயங்கர நக்கலா பேசிக்கிட்டு இருப்பாளாம். அந்தால இந்த கிண்டல்லாம் பெருசா எடுத்துக்கல. ராதர் எனக்கு உன்னோட உதவி கொஞ்சம் தேவைப்படுது. நீ ஒரு டேப் ஒன்று வச்சிருந்தீல, அதை நீ எனக்கு ப்ளே பண்ண வேண்டாம், நான் ஏற்கனவே அதை போதுமான தடவை கேட்டுட்டேன். இப்போ அந்த டேப்பை நீ உன்னோட ரேடியோவில் ப்ளே பண்ணுறியா அப்படின்னு கேட்பாரு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் லைவில் ப்ளே பண்ணுறது சரியில்லையேன்னு அந்த வனிதா சொன்னாலும், தெய்வமே இல்லீகலான விஷயங்களெல்லாம் லீகலாக பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியாத விதைகளே கிடையாது. அதனால நீ டெஃபினட்டாக இதை பண்ணியே தீரணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஒரு இடத்துல இருக்காம இந்த டெக்சாஸ் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஸ்டேட்டில் தான் இந்த மர்டர் நடக்குது. ஆனால் டெக்சாஸோட வெவ்வேறு பகுதிகளில் நடக்குது. வனிதாவோட இந்த ப்ராட்காஸ்டையும் இந்த டெக்சாஸ் நகரத்தில் இருக்கிற நிறைய பேர் கேட்பாங்க. இந்த மொத்த நகரத்திலையுமே அது ஒளிபரப்பப்படும். அதனாலதான் எனக்கு உன்னோட உதவி தேவை, ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணி கொடுன்னு சொல்லும் போது வனிதாவும் ஓகே நானும் இந்த கேஸ்ல இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஃபீலோட பண்றேன்னு ஒத்துக்கிறா. அன்னைக்கு ஈவினிங்க்கு மேல ப்ராட்காஸ்ட்டுமே ஆரம்பிக்குது. லெஃப்டி சொன்ன மாதிரியே வனிதா அதை பிளே பண்ணவும் செய்யறா. இருந்தாலும் ஃபுல்லா ஒரே ஸ்ட்ரெச்சுக்கெல்லாம் பிளே பண்ணல. சும்மா அவங்க சாங்ஸ் பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவான். அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாளாம். இதே நேரத்தில் அந்த செஃப்புக்கான ஃபர்ஸ்ட் ப்ரைஸுமே வாங்கிட்டு அந்த ட்ரேட்டன் இருக்கிறான்ல, அவன் வேன்ல வந்துகிட்டு இருப்பானா. அப்போ ஒரு கால் வரும். அது அவங்க இந்த கொலகார ஃபேமிலியில இருந்து தான் ஒருத்தன் பண்ணியிருந்திருப்பானா. இந்த மாதிரி ரேடியோவை போட்டு கேளுங்கன்னு சொல்லக்குள்ள அதுக்கு முன்னாடி எதுக்குடா ஃபோன் பண்ணன்னு இந்த ட்ரேட்டன் பிடிச்சி அவனை கிளின்னு கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரேடியோவையும் ஆன் பண்ணா. வனிதா அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கிற மாதிரியான சத்தத்தெல்லாம் பிளே பண்ணி விட்டு இருந்திருப்பாள்ல. ஸோ அதை கேட்கக்குள்ள அந்த ட்ரேட்டனுக்கு லைட்டா பதறுது. இங்க வனிதாவும் அடுத்து என்ன பிரச்சனை காத்திருக்குன்னே தெரியாம நம்ம லெஃப்டி கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அதை தொடர்ந்து ஒவ்வொரு சாங்க்கு முன்னாடியும் பிளே பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன்னா இது ப்ராட்காஸ்ட்ல சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் ப்ளே ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட்காக கால்ஸ் எல்லாமே வந்துருக்கும். அது எல்லாத்தையுமே இப்போ பீட்டர் தான் சமாளிச்சுட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் பீட்டருமே வெயிட் பண்ணி பார்ப்பான். வனிதா இங்கேருந்து கிளம்புற மாதிரியே தெரியல, காலையிலேருந்தே முழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. ஸோ அவளோட இந்த கடின உழைப்பை பாராட்டுறதுக்காக நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்புவான். பீட்டர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வனிதாக்கு ஒரு கால் ஒன்று வரும். ஒரு பிளாங்க் காலாக இருக்கும். ஏ லெஃப்டி அது நீயாப்பா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. யாருமே பேசவே இல்லை, அப்படியே லைன் கட் ஆயிருமா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே
கீழே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரியும் ஃபீல் ஆகும். என்னடானே இறங்கி வந்தவரும் அங்கே சோஃபாவில் யாரோ உட்காந்துட்டு இருப்பாங்களா, லெஃப்டி அது நீயாப்பான்னு கேட்டதுக்கு அந்த இடத்துல இன்னொரு பைத்தியாரம் இருப்பான். வனிட்டா என்னன்னா இந்த ஆள் தெரியாமல் உள்ளே வந்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு, இல்லைங்க ஆஃபீஸ் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும், நீங்கள் வேணும்னா அப்போ போயிட்டு நாளைக்கு வாங்களேன்னு சொல்லிட்டு இருக்கவே அப்போதான் அங்கே வந்து அந்த நபரோட முகத்தை காட்டுறாங்க. அவன் பேர் சாப் டாப். அவனுமே அந்த ஃபேமிலியில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஆனால் அவன் பேர் ஊர் என்ன ஏது அதெல்லாம் சொல்லி அவன் டேஞ்சரான ஆள்னு வனிட்டாவுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவன் பேசுகிற விதம் ப்ளஸ் அவன் பிஹேவியரை பார்க்கும்போதே ரைட்டு இவன் கொஞ்சம் பேட் நியூஸ் தான் அப்படின்னு வனிட்டாவுக்கு புரிய, தம்பி அதுவும் அப்படியே பின்னாடியே போனீங்கன்னா அந்த இடத்துல எக்ஸிட்னு ஒரு இடம் இருக்கா, ஸோ அப்படியே அது வழியாக வெளியில் போயிருங்க பார்க்கலான்னு சொல்லக்குள்ள அவனுமே எக்ஸிட் கிட்ட போய் நின்றுக்கிட்டு, ஆமாம் இதுக்கு பேர் தான் எக்ஸிட், இது வழியாக போனால் வெளியில் போகலாம், ஆனால் நான் வெளியில் போக மாட்டேனே அப்படின்னு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருப்பானா. எங்க இருந்து வந்தா என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம இருக்க, அதுக்கப்புறம் தான் ஃபர்தரா அந்த சாப் டாப் சில விஷயங்கள்லாம் சொல்றான். இவனும் இவனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே யூஸ்வலா இந்த வனிட்டாவோட இந்த ப்ராட்காஸ்டிங்கை கேட்பாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு பாட்டு கேட்கறதுனா பிடிக்குமாமா. அப்படி நாங்கள் தினைக்குமே என்னோட ப்ராட்காஸ்ட்டை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் மற்ற நாள் இல்லாத மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான சில விஷயங்களை உன்னோட ப்ராட்காஸ்ட்ல ப்ளே பண்ண இல்லை, அதுலேயும் ஏதோ லெஃப்டிக்கு டெடிகேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரம்பம் இருக்கிற மாதிரியான ஒரு சத்தத்தை ஒன்று ப்ளே பண்ணல. கமான் அந்த லெஃப்டி யாருன்னு கேட்க, ஸோ இந்த 15 வருஷம் லெஃப்டி தேடிட்டு இருக்கிற அந்த கொலகார கும்பலை சேர்ந்தவன் தான் இவன் புரிய வந்துருச்சு. ஆனால் அவள் எதிர்பாராத நேரத்தில் அந்த கில்லர் ரூம்குள்ள இருந்து ஒரு செயின்சாவை எடுத்துட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்காக வருவாளாம். பயத்தில் வனிட்டு அங்கே ஒரு பெரிய இரும்பு டோர் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி போயிட்டு அந்த ரூமில் தன்னை லாக் பண்ணிக்கிறான். அதே நேரத்தில் அந்த கில்லர் வனிட்டாவா காலி பண்ணுறேன்ட்டு அந்த சாப்டாப்போட தலையில இருந்த விக்கை கழட்டி விட்டு போயிருந்திருப்பான் போல. போதாத குறைக்கு அந்த சாப்டாப்போட தலையிலையுமே லைட்டாக டேமேஜஸை ஏற்படுத்திருந்திருப்பான். ஆனால் லக்கீலே அந்த சாப்டாப்போட தலை ஏற்கனவே அடிபட்டு அந்த இடத்துல மெட்டல் பிளேட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மெட்டல் பிளேட்டில் தான் ஒரு டென்ட்டை போட்டு விட்டு போயிருந்திருப்பான். அந்த டென்ட்டை போட்டதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த சாப்டாப் எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னா, அவனோட அந்த பிளேட் இருக்குதுல்ல, அந்த பிளேட்டை தைச்ச அந்த இடம் அந்த சைடில் இருக்கிற தோல் அதையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். வனிட்டு அந்த ரூமில் தான் ஒழிஞ்சிருந்திருக்கு. அந்த கில்லருமே எவ்வளவோ அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த செயின்ஸா தான் ஒர்க் ஆகாம அப்படியே நின்று போகுது. அதுவே சாப்டாப் அந்த மர்டர் நடந்த அந்த கேசட்டை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருப்பாள். ஸோ அது எங்கே இருக்குதுங்கிற மாதிரி அவன் தேடிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் பேரலா பீட்டருமே காஃபியை வாங்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான், ரேடியோ ஸ்டேஷனுக்கு. உள்ள வந்தவனே சாப்டாவை பார்த்துறானா, டேய் யாரா நீ இங்கே என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்னு அவன்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கும் போது சடனா அந்த கில்லர் அப்படியே அவனை மாடியிலேருந்து கீழே தெளிவிட, இன்னைக்கு முதல் போண்டி நீ தாண்டான்னு சொல்லி வச்சு அவன் மண்டை மேலேயே அடின்னு அடிச்சு பீட்டரை பினிஷ் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆனங்காட்டி அந்த செயின்ஸை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த தடவை வனிட்டாவை முடிச்சே ஆகணும்னு அந்த கில்லர் போகிறான். எங்கேயாவது கதை உடச்சிட்டு வந்துட்டானே, இன்னைக்கு அவனை முடிச்சிடலாங்கிற மாதிரி ஏதோ கம்பியெல்லாம் வனிட்டா எடுத்து கையில் வச்சிருந்துருப்பாளா. ஆனால் சர்ப்ரைஸுங்கிற மாதிரி சவுத்தை உடைச்சிட்டு உள்ள வந்தவன் அவளை ஆல்மோஸ்ட் விட்டா போட்டு தள்ளியிருந்திருப்பான். ஆனால் ரேதர் அங்கே இருக்கிற ஐஸ் பாக்ஸில் வச்சு சும்மா அந்த செயின்ஸாவை ஓட்டிக்கிட்டு இருப்பானா. அவளா பயங்கரமான பயத்தில் இருப்பா. எங்கேயாவது போட்டு தள்ளிடுவானா, அவ்வளோதான் முடிஞ்சா மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த கில்லருக்கு நம்ம வனிட்டாவை பார்த்தோன்னே பிடிச்சு போயிருந்திருக்கும். இவனுக்கு நம்மளை பிடிச்சிருந்துருக்குங்கிற விஷயத்த வனிட்டாவுமே ஃபீல் பண்ணிடுறா. ஓகே இங்கே பாரு தங்கோ, நீ எங்கேயாவது எனக்கு இது கொண்டினா அப்போ நான் இருக்க மாட்டேன்ல, அதனால நீ இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவனும் இப்போ கொள்ற ஐடியாலாம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த ஆஃபீஸ் இருக்குதுல்ல, ஸோ அதையே மொத்தமாக சுக்குநூறாக உடச்சி எறிகிறானா. இருந்தாலும் வனிட்டாவை எதுவும் பண்ணல. ஒன்ஸ் வனிட்டா அங்கே அமைதியானதுக்கப்புறம் அவன் திருப்பியும் ஸ்டாஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போது, என்னடா அந்த பொம்பளையை முடிச்சிட்டியா அப்படின்னு சாப்டாப் கேட்பானா. போட்டாச்சுங்கிற மாதிரி தான் பதில் சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த சைக்கோக்கு யாரையாவது பிடிச்சிருக்குதுன்னா கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு கரெக்டான கேள்வியை கேட்கலாம். ஆனால் கூட கூட்டிகிட்டு போனால் வீட்டில் இருக்கிறவனுங்களா பங்கு போட்டு சாப்பிட்ருவானுங்கன்னா லிட்ரலி கை காலை வெட்டி சாப்பிட்ருவானுங்க. ஸோ அதனால தான் அந்த கில்லர் இப்போ வனிட்டாவை போட்டு தெளியாச்சுங்கிற மாதிரி போய் சொல்லி சாப்டாப் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே வனிட்டா அங்கே அடங்குற மாதிரி இல்லை. ஓகே அப்படின்னா லெஃப்டி சொன்னது உண்மையிலே உண்மைதான். ஒரு செயின்ஸா வச்சுட்டு கொலை பண்ணுற கும்பல் உண்மையாலுமே இருக்க தான் செய்யுதுன்ட்டு அவனோட பிக்கப் ட்ரக்கை இவளோட காரை எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபாலோ பண்ணி வந்தவ அவங்க எங்கே தங்கி இருந்திருக்காங்களோ அந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாள். கொஞ்சமாக பதுங்கி அவள் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு காருங்கிறது வருது. ஆஹா அந்த வில்லனுங்க தான் போலையான்னு அவள் வேகமாக அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிக்க, அவள் பின்னாடி தொடர்ந்து அந்த காருங்கிறது வந்துகிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்லயே நில்லடி அப்படின்னு ஒரு குரல். அதுக்கப்புறம் தான் அவன் நின்று பார்க்குறா. அது நம்ம லெஃப்டியா இருக்கும். ஆனால் அவுட் ஆஃப் நோவர் அவள் சடனாக நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு சின்ன புதக்குழி மாதிரி ஏற்பட அது ஒரு ட்ராப்பாக இருக்கும் போல். அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. லெஃப்டி அங்கே இருக்கிற ஒரு கட்டை மாதிரி ஒன்று எடுத்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது கிட்ட க்ளோஸ் அப்பில் காட்டும் போது தான் தெரியுது அது கட்டை கிடையாது, ஏதோ ஒரு மனுஷனோட கை. ஆனால் அதையும் ப்ராப்பராக பிடிக்க முடியாமல் வனிட்டா அந்த சுரங்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வேகமாக சறுக்கி போய் எங்கேயோ விழுந்துருவாளா. நமக்கு உதவி பண்ண போய் தான் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட லெஃப்டியுமே சரி இவளை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு அவரோட ட்ரங்க்லேயே கடையில் அவர் வாங்கின அந்த புது 2 செயின்ஸாவையும் எட்டு வந்துருப்பாரு போல. 2
தைரியமா எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு முடிச்சுன்னு அங்க ஏதோ ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும், அதுலதான் டோர் வச்சு அவங்களுக்கான ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கானுங்க போல. இவருமே அந்த டோர் வழியா தான் உள்ள போறாரு. உள்ள போனவனும் பொறுமையா தேடிக்கிட்டு இருக்கலாம், நேரம் இல்லைன்னு அந்த செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த குகையை அந்த இடத்துல வந்து முட்டு கொடுக்கறதுக்காக இந்த வுட் எல்லாமே வச்சிருந்துருப்பானுங்க. அதை எல்லாத்தையுமே அந்த ஆள் வெட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். குகை விட்டா இடிஞ்சு விழுந்துடும் போல. அதுவே அந்த வனிதா வேற ஒரு இடத்துல வந்து விழுந்திருப்பாள். அங்கே தான் இந்த ட்ரேட்டான் இந்த சாப் டாப்பையும் இந்த கில்லரையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு ஒரு வேலையை உருப்படியாக பண்ண மாட்டேங்களாடா, 2 பேரோட பாடியும் எட்டு வந்து இருக்க வேண்டியதானே, எதுக்கு அந்த பாடியெல்லாம் அங்கேயே விட்டு வந்தீங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பானா. ஸோ இவங்க கத்துறது பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வனிதாவுமே அப்படியே ஓரமாக எதுவும் பேசாமல் அமைதியே கொண்டு வந்துருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த ட்ரேட்டானும் அந்த சாப் டாப்பும் போனதுக்கப்புறம் இந்த கில்லர் தான் நம்ம பீட்டரை வந்து போட்டு தள்ளி அவன் பாடியை தூக்கிட்டு வந்துருப்பாங்கல்ல, அவன் பாடியில் இருக்கிற அந்த தோள்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உரிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படி உரிச்சு எடுத்த தோல் எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஊக்கில் அவன் தொங்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஈவன் பீட்டரோட முகத்தில் இருந்த அந்த தோலையுமே வந்து அவன் அப்படியே உரிச்சு எடுத்துருவான். அதெல்லாம் பார்த்து நம்ம வனிதாக்கெல்லாம் அப்படியே சுத்தமாக முடியவே இல்லை. இருந்தாலும் இவன் இங்கிருந்து போனால் எப்படியாவது எஸ்கேப் ஆகணுமே நினச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு பதறிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நகுந்துக்கிட்டே இருப்பாளா. சடனாக அங்கே இருக்கிற எதையும் ஒன்று தள்ளி விட சத்தம் கேட்டோடனே அந்த கில்லரும் வனிதா அங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அவளை சாகடிக்கிறதுக்காக தான் முயற்சி பண்ணுறான். இருந்தாலும் உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் தான் அப்படியே நீ நான் பார்த்தே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஞாபகப்படுத்தும் போது தான் அந்த கில்லரும் இது அவளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வனிதா தன்னை இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக உதவி பண்ணணும்னு சொல்லுவாளாம். அப்ப கரெக்டா அந்த சாப் டாப்பும் ட்ரையாட்டும் அங்க வரும்போது அவங்க 2 பேருமே இந்த வனிதாவா பார்க்காத மாதிரி அந்த கில்லரை ப்ரொடெக்ட் பண்றான். ஒன்ஸ் அந்த கில்லர் அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் இப்போ பீட்டரோட அந்த தோலை அவன் உரிச்சு எடுத்துருப்பான்ல, அதை கொண்டு வந்து நம்ம வனிதாவோட ஃபேஸ்ல வம்படியா போட்டு வச்சு அந்த பீட்டரோட தொப்பியுமே வனிதாக்கு மாட்டி விட்டு அந்த இடத்துல நம்ம வனிதா வச்சு அவன் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. டே என்ன இங்கிருந்து உயிரோட போக விடுறான், என்னடா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு வேற வழி இல்லாம வனிதாவுமே அவன் பண்றது எல்லாத்துக்கும் அசைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்க. அப்ப லெஃப்டி தான் குகைக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டு அங்க மேல இருக்கிற தூண் எல்லாத்தையும் அறுத்து விட்டுக்கிட்டு இருப்பாருல்ல. சோ அந்த அதிர்வுங்கிறது கீழே இருக்கிறவங்களும் ஃபீல் பண்ண முடியுது. உடனே அந்த கில்லரும் யாரோ வந்திருக்காங்கன்னு வனிதா அங்கிருந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுன்ட்டு அவளோட கைகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி ஏறானா. கையை கட்டி வச்சா மட்டும் எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேனான்னு அவ எந்திரிச்சு மேலே ஏதாவது ஓட்ட தெரியுதா கிளம்பலாமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ சர்ப்ரைசிங்லேயே அந்த பீட்டர் கண் விழிப்பான். முகத்தில் இருக்கிற தோலெல்லாம் பிரித்து நெஞ்சில் இருக்கிற தோலெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பீட்டர் கண் விழிச்சு அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுத்து வனிதாவோட கையில் கட்டப்பட்டிருந்திருக்க அந்த கயிறை மட்டும் அவிழ்த்து விட்டுட்டு திருப்பி செத்து போயிடுவான். போய் ஒரு கயிறு அவிழ்க்கிறதுக்கு ஒரு கேரக்டரே உயிரோட கொண்டு வர வச்சிருந்திருக்கானுங்க. இருந்தாலும் இப்போ பீட்டரை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. ஸோ அவன் இறந்து போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனை எப்படா தூக்கிட்டு வந்தீங்கிற ஆச்சரியமும் இருக்க தான் செய்யுது. ஸோ அவன் இறந்து போயிட்டான். இப்போதைக்கு எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு வனிதாவும் வெளியில வரும்போது அந்த ட்ரைட்டான் அப்புறம் அந்த சாப் டாப் அப்புறம் கில்லர்னு சொல்லி 3 பேர் அங்கதான் இருப்பானுங்க. துட்டு சம்பாதிக்கிறதுக்காக சம்திங் ஏதோ வேலையெல்லாம் பார்ப்பானுங்க போல. அது ரிலேட்டடா பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுங்கிறது போயிட்டு இருக்குமா. இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம எஸ்கேப் ஆயிடுவோன்னு அவளும் முடிஞ்ச அளவுக்கு அவனுங்களோட கண்ணில் படாம அங்கிட்ட இங்கிட்டு பதுங்கி தப்பிச்சு போயிட்டு இருப்பாளாம். அதே நேரத்தில் இனிமே நம்ம லெஃப்டி அங்க செயின்ஸை வச்சுக்கிட்டு கண்ணில் படுற எல்லா மரக்கட்டையுமே அறுத்தறிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட கண்ணுக்கு ஒரு வீல் சேர்ல இருந்த மாதிரியான ஒரு பாடி ஒன்று தென்பட அவ்வளோதான் மனுஷன் உடஞ்சு போயிடுறான். அது பிராங்க்லினா இருக்கும். ஏன்னா பிராங்க்லின் வீல் சேர்ல தானே உட்காந்துட்டு இருந்தான் போன பார்ட்ல. இப்படி அநியாயமா என் சொந்தக்கார பையனை கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னுமே வெறியேற வனிதாவும் சைட் பை சைடு அந்த சைக்கோங்கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு ஓரளவுக்கு மேலே வந்துருவாளா. ஆனா அந்த இடத்துல நம்ம லெஃப்டி செயின்ஸா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கட்டையெல்லாம் அறுத்து விட்டுக்கிட்டு இருப்பார்ல. அந்த ரம்பத்தோட சத்தத்தை கேட்டோன்னே ஆஹா சைக்கோங்க தான் வந்துருச்சோன்ட்டு நம்ம லெஃப்டி கிட்ட இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடி போயிடுவா. ஆனா அவ எந்த பக்கம் ஓடி போனாலும் அந்த இடத்துல தான் ஆக்சுவலி அந்த கில்லர் ஒரு செயின்ஸா எடுத்துட்டு அவளை போட்டு தள்ளுறதுக்காக பின்னாடியே வரான். மேலே ஏதோ சத்தம் கேட்குது தானே இவளை ரூம்ல விட்டுட்டு போயிருந்திருப்பான். அந்த சத்தத்தை செக் பண்றதுக்காக தான் இவன் வந்திருக்கான். ஆனா வந்த இடத்துல இவ மாட்டிக்க இவளை கொலை பண்றதுக்காக துரத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா இதே நேரத்துல தான் நம்ம லெஃப்டியுமே அங்க இருக்கிற கட்டைகள் எல்லாத்தையுமே அறுத்து விட்டுக்கிட்டு இருப்பாருல. கரெக்டா இவ அந்த கில்லர் கிட்ட இருந்து நம்ம லெஃப்ட் கிட்ட வர மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற கற்கள் எல்லாமே பேலன்ஸ் இல்லாம அப்படியே கொலாப்ஸ் ஆகி அந்த இடத்துல பாதையை மறைக்க அவ்வளவுதான். அதுக்கு மேல வனிதாவால எஸ்கேப் ஆக முடியல. சரி ஓட முடியலனா என்ன, இதுக்கு முன்னாடி எப்படி கன்வின்ஸ் பண்ணமோ அதே மாதிரி எப்பவுமே கன்வின்ஸ் பண்ணிடலான்னு அவ பேச ஆரம்பிக்கிறாளா. கொஞ்ச நேரம் பேச விட்டுருந்தா கண்டிப்பா அந்த கில்லர் வனிதாவை அங்க இருந்து போக அலோவ் பண்ணியிருந்திருப்பான். ஆனா சாப் டாப்பும் ட்ரைட்டானும் அங்க வந்துருவாங்க. ஆஹா நம்ம இடத்துக்குள்ள ஒரு பெண்குட்டி வந்திருக்கான்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு ஒரே அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அந்த சாப் டாக் இன்னும் விஷயம் புரியல. என்னடா இது இவளை ஏற்கனவே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆஹா பொய் சொல்லியிருந்திருக்கியா அப்படின்னா என்னப்பா ஏண்டா மலமாடு உன்னோட இத்து போன இந்த மனசுல ஒரு பூ பூத்திருக்காங்கிற மாதிரி அவன் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 3 பேர்ல இந்த ட்ரைட்டான் தான் கொஞ்சம் யோசிக்கிறவன். இவன் நம்ம குடும்பத்துக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டான்னு அவளை அடிச்சு எடுத்துட்டு வந்து ஒரு டின்னர் டேபிள்ல கூட்டிட்டு வந்து கட்டி வச்சு
வச்சிருந்திருக்காங்களா, டின்னர் டேபிள்ல கூட்டு வந்து கட்டி வச்சிருந்திருக்காங்கனாலே அடுத்த சீனுங்கிறது அது அவங்களோட தாத்தாவா தான் இருக்கும். ஸோ போன பார்ட்ல பார்த்த அதே தாத்தா இன்னும் உயிரோட இருக்கிறானாமா. கிட்டத்தட்ட 137 வருஷமா உயிரோட இருக்கிறான் மனுஷன். அவன் கையால தான் நீ சாகணும்னு அந்த கிளப்பீஸ் ஒருத்தன் இருப்பான். அவனையுமே அங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி ஒரு சின்ன ஒரு டப்பு மாதிரி வச்சு அதுக்குள்ள அவரோட தலை விழுகிற மாதிரி அவரோட தலையை பிடிச்சுக்கிட்டு இப்போ அந்த வயசான நபரோட கையில ஒரு சுத்தியில கொடுத்து போட்டு தள்ள சொல்லுவாங்க. போன படத்துல நடந்த அதே சீன் தான். 14 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஆளால கையில சுத்தியில பிடிக்க முடியல, இப்ப மட்டும் பிடிக்க முடியுமா என்ன? அதே மாதிரிதான் மிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இவனை நம்பி கொடுத்தது ஏன் தப்பு தாங்கிற மாதிரி அந்த ட்ரைட்டான அந்த சுத்தியில வாங்கி வனிதாவோட மண்டையிலே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு வனிதா பிளாட்டு. ஆனா கரெக்டா அதே நேரத்துல நம்ம லெஃப்டி உள்ள என்ட்ரி கொடுக்க லெஃப்டி உள்ள வந்தோடனே அவன் சொக்கா வச்சு அவன் ஒரு ரேஞ்சருங்கிறத இந்த ட்ரைட்டான் கண்டுபிடிச்சாருனா, அதனால இந்த இடத்துல அவன் ஓப்பனா எதையும் பார்க்கல, இவங்க தப்பு பண்ற மாதிரி எதையும் பார்க்கல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை இங்க இருந்து போக வைக்கலாம், இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி அந்த ட்ரைட்டான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேஞ்சர் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க கரெக்டா நம்ம வனிதா கண் விழிச்சிடறாளா. மண்டையில ரத்தத்தோட இருக்கிற அந்த வனிதாவை பார்த்தோன்னே நம்ம லெஃப்டி இப்போ அந்த செயின்ஸை வச்சுட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல வனிதாவும் எஸ்கேப் ஆகலான்னு இருந்தா விட மாட்டேன்னு அந்த சாப்டாப்பும் அப்படியே பேகி மாதிரி பின்னாடியே வனிதாவை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். லெஃப்டியும் அந்த கில்லரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அந்த கில்லரோட வயிற்றுக்குள்ளேயே நம்ம லெஃப்டி வச்சு அந்த செயின்ஸை சொறியிடுறாரா. ஆனா அப்பயுமே அந்த கில்லர் இவரை காலி பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது எப்படியாவது லெஃப்டியை போட்டு தள்ளணும்னு அங்க இருக்கிற அந்த வயசான அந்த கிளடு இருக்குதுல்ல, அதுவுமே சுத்தியில் எடுத்து தூக்கி வீசும். ஆனா தெரியாம அந்த சுத்தியில் அந்த கிளர் தலையிலேயே பட்டுரும். தலையில சுத்தியில் பட்டவன் அப்படியே கீழே விழுக அவன் கையில வச்சிருந்த செயின்ஸாங்கிறது அங்க இருக்கிற மரத்தெல்லாம் பொழந்துக்கிட்டே கீழே போகுது. அந்த பலகைக்கு கீழே தான் அந்த ட்ரைட்டாட்டோ இருப்பான். ஸோ அவனோட பின்னாடி பக்கம் அந்த செயின்ஸை வச்சு அதோட வேலையை காட்ட அவ்வளவுதான், இவனை முடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம லெஃப்டிக்கு பயங்கர சந்தோஷம். பேரலாம் வனிட்டாவை அந்த சாப் டாப் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பான்ல, ரெண்டு பேரும் வெளியிலேயே வந்துடுவாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற அந்த படிக்கட்டுங்கிறது ஓயாம இன்னுமே கொஞ்சம் தூரம் போகதான் செய்யும். இவனுக்கு பயந்துகிட்டு வனிட்டாவும் அது மேல ஏறி போனா அங்க ஒரு ரூம்ல இந்த 137 வயசு இந்த கிளடு இருக்கிறான்ல, ஸோ அவனோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்க போல, அவங்களோட பாடியுமே அங்க பதப்படுத்தி வச்சிருந்திருப்பானுங்க. அந்த பாடியோட கையில இருக்கிற ஒரு செயின்ஸாவை எடுத்து உருவி நம்ம வனிட்டாவும் அட்டாக் பண்ணலான்னு இருந்தா, ஐயோ எங்க பாட்டிமாவோட கையில இருந்து எதுக்கு அதை புடுங்கன்னு அவன் அந்த பாடியை பிடிச்சி புலம்பிக்கிட்டு இருப்பானா. இந்த கேப்ல வனிட்டா அந்த செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது திருப்பி அந்த சாப் டாப் வந்துட்டு நம்ம வனிட்டாவோட முதுகுலாம் காயப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த காயங்களை பொருட்படுத்தாம கொஞ்சம் அதை தாக்கு பிடிச்சிக்கிட்டு அந்த செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ணவ அப்படியே அந்த ஆளை அறுத்து கீழே தூக்கி எறிய அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வனிட்டா ஒன்று பண்ணுவா பார்க்கணும். அந்த செயின்ஸாவை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய சைக்கோ மாதிரி ஒரு கொலகாரி மாதிரி அப்படியே போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் மக்களே, படம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பார்ட்ஸ் இன்னுமே இருக்குது, இதை விட இன்னும் பெட்டரான சில பார்ட்லாம் இருக்குது. அதனால உடனே ஜட்ஜ் பண்ணிட்டு கிளம்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னும் நல்ல சம்பவங்களுடன் இன்னும் அடுத்தடுத்த பகுதிகள் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.